character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard students. Max class last நீங்கள் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா applications of matrices and determinantsல பொறுத்த வரைக்கும் நம்ம அதனுடைய பேசிக் எக்ஸசைஸ் அண்ட் அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸை பற்றி பார்த்தோம். அதே போல் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், எப்படி அட்ஜாயின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதனுடைய பேசிக் ஆஃப் த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, ரிசல்டன்ஸில் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி அப்ளை பண்ணுறது. அதே போல் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் வில் பி ஹோம்ஒர்க் கொடுத்தோம். அதில் ஏதாவது டவுட்ஸ் எதுவும் யாருக்கும் வரலன்றீங்க, அதே டவுட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இல்லாமல் எல்லா சம்ஸுமே எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருக்கணும் நோட்டில். உங்களுடைய கிளாஸ் நோட்ஸ் நீங்கள் ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய நோட்டை எல்லாருமே செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டேர்ம்ஸ்லேருந்து பார்க்கலாம். வாட் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸோடைய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இனிய properties of inverse of matrices. Inverses of matrices la properties la very important part. State and prove the theorems on non-singular matrices. State and prove some theorems on a non-singular matrices. Idella very important part of the terms. If A is non-singular matrices ஆந்துச்சுன்னா then find the modulus of A inverse equal to 1 by modulus of A. அதே போல் A transpose the whole inverse equal to A inverse whole transpose. Lambda into A the whole inverse equal to 1 by lambda into A inverse, where lambda is a non-zero scalar. அந்த ஆர்டரில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுக்கும் நமக்கு ப்ரூஃபோட இங்கே எக்ஸ்பென்ஷன்ஸில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரூஃப் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ we see the example sums for இனிய தியரமில் பார்த்தீங்கன்னா இனிய தியரம் பார்த்தீங்கன்னாக்கா 1.5ல கேன்சலேஷன்ஸ் லாஸில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கேன்சலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 கேன்சலேஷன் லா இருக்குது. லெஃப்ட் கேன்சலேஷன் லா அண்ட் ரைட் கேன்சலேஷன் லா. அந்த லெஃப்ட் கேன்சலேஷன் லான்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, லெட் A, B and C be the square matrices of order n if A is a non-singular இருந்துச்சுனாக்கா and A B equal to AC. அப்போ A is a left cancellation. இந்த இடத்துல cancellation பண்ணுறதுக்கு using the condition. Then B equal to C ன்னு சொல்லிக்கலாம். And also see the right cancellation law நம்ம பார்த்தீங்கன்னாக்கா if A, let A, B and C be the square matrices of order n if A is a non-singular and BA equal to CA. அப்போ therefore left cancellation நம்ம right cancellation போது ரைட் சைடில் கேன்சல் பண்ணால் தட் இஸ் B equal to C ன்னு சொல்கிறது அதனுடைய கண்டிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் லா. வாட் அபவுட் த ரிவர்சல் லா ஃபார் இன்வர்சஸ்? Reversal law for inverses பார்த்தீங்கன்னா if A and B are non-singular matrices of the same order then product of AB is also a non-singular and AB the whole inverse equal to B inverse A inverse. It is a very important part of the term. Okay, அந்த கண்டிஷன்ஸில் அதனுடைய ஆர்டரில் எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். So assume that the A and B are non-singular matrices some same order n, then determinant of A not equal to 0, determinant of B is not equal to 0. Both A inverse and B inverse is exist and they are of order n. ஏன் எப்படி A inverse and B inverse is existன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே determinant of A is not equal to 0 and determinant of A B is not equal to 0. A inverse means that is equivalent to 1 by modulus of A into adjoint of A. இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன ஃபார்முலாஸ். அதே போல் B inverseனாக்கா B inverse equal to 1 by modulus of B into adjoint of B.
ஓகே அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறது. அப்போ எனக்கு நாட் ஈக்குவல் போது எக்ஸிஸ்ட் இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லிக்கலாம். அந்த கண்டிஷன்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் ஃபார் த ப்ராடக்ட் ஆஃப் ஏபி அண்ட் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கேன் பி found and they are also of order n. அதுவும் எனக்கு என்ன ஆர்டரில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா n என்ற ஆர்டர்லேயே கிடைக்கும். அப்போ யூஸிங் த ப்ராடக்ட் ஆஃப் ரூல் for determinants we get modulus of AB equal to modulus of A into modulus of V which is not equal to 0. So AB is non-singular. Question non-singular சொன்னனால AB ஆல் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். AB into இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் B inverse A inverse அதனுடைய இன்வர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ what about in terms of then will be take the bracket will be remove and terms of within bracket நடுமத்தில் எடுத்து வந்துச்சு A into B inverse into A inverse. அப்போ what about B inverse that is identity matrix IN. அப்போ I கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ therefore that is A. அப்போ A into A inverse equal to IN. அப்போ IN கிடைச்சிரு. இதே in terms of இப்போ இந்த டைமில் மல்டிப்ளை பண்ணது இங்கே ஃபர்ஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணாலும் அதே சேம் as also then will be considered IN. அப்போ hence the proof of the resultant of the terms என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா AB the whole inverse equal to B inverse A inverse சொல்லிக்கலாம். ஓகே it is a very important part of the term. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸில் நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். ஒரு இன்வர்ஸுக்கு மறுபடியும் இன்னொரு இன்வர்ஸ் இருக்குதுன்னா எடுக்கிறதுக்கு அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அதனுடைய கண்டிஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஆல்சோ இது 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் தென் ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ நான் சிங்குலர். ஏவும் நான் சிங்குலராக இருக்கணும் அண்ட் ஏ இன்வர்ஸும் என்னவாக இருக்கணும் எனக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிக்கலாம். அப்போ வாட் அபவுட் வில் பி அசம்ஷன் அஸ்யூம் தட் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர். அப்போ தென் டிட்டர்மினன்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன் தான் இங்கே எடுத்துகிட்டு வரும். அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அப்போ மாடலஸ் எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 1 / modulus of A not equal to 0. A inverse is also a non-singular. A inverse equal to A inverse A equal to I ன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஐடென்டிட்டின் போது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸுக்கு அகைன் ஹோல் இன்வர்ஸ் இருக்கும்போது that is A inverse the whole inverse A inverse that is equivalence to will be get the term post multiply by A on both sides with equation 1. இந்த equation 1 நான் என்ன பண்ண போறேன்னா post multiply. அப்போ in terms of will get the term A inverse the whole inverse equal to ஏன்றது உங்களுக்கு சொல்யூஷனாக கிடச்சிடும். ஓகேவா இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். அதே பேஸ் பண்ணி உங்களுக்கு தியரம்ஸாகவே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸாக எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கோங்க. ஏ இஸ் எ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு 6 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ப்ராப்பர்ட்டிஸும் யூ வில் பி ரீகால் அபவுட். since A is a non-singular square matrix இருந்துச்சுனாக்கா of order n இருந்துச்சுன்னா இந்த ஆல் த கண்டிஷன் அட்ஜாயிண்டில் இருக்கிற ஆல் த கண்டிஷன்ஸையும் என்னால் எடுத்துக்க முடியுன்றது தான் இந்த கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரூஃபையும் நீங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணிங்கன்னா அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை ஈஸியஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வில் see the next one part of the term. what about in next part பார்த்தீங்கன்னா இனி எக்ஸாம்பிள் சம்ஸில் கொடுத்துருப்பாங்க. இனி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா what about in a condition இதெல்லாம் ஃபார்முலாஸில் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னது தான். அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள் சம்ஸ். இனி எக்ஸாம்பிளில் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் ப்ரூவ் தட் மாடலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ். அதை நான் சொல்லணும். எப்படி சொல்லலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் let A be a non-singular matrix தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எடுத்தாச்சு. அப்போ ஆர்டர் என்னது ஆட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் ஆர்டர்னாக்கா தட் இஸ் a 2m + 1. 2mனா ஈவன். அப்போ அது கூட 1 ஆட் பண்ணால் 2m + 1 இஸ் a odd order number. அவர் m is equal to 0 1 2 3 எதை வேணால் எடுத்துக்கலாம். அப்போ then we get the term modulus of A is not equal to 0 and by using the theorems also 1.9லேருந்து எடுத்துக்கிறோம். modulus of adjoint of A equal to modulus of A whole power என்ன ஆர்டரோ அது கூட 1 சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா அப்போ therefore modulus of A whole power 2m plus 1 minus 1. அப்போ therefore that is modulus of A whole power 2m. அப்போ modulus of A whole power 2m is என்னது always positive. ஏன்னா ஒரு ஆட் பவரில் எனக்கு 2ன்னு இருக்கும்போது எனக்கு உள்ள நெகட்டிவ் வந்தாலும் அது என்ன வரும்னா ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக தான் மாறும். அதுதான் ஆல்வேஸ் பாசிட்டிவ். we get that adjoint of A is என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவில் தான் கிடைக்குன்றது இது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக சொல்லிக்கலாம். ஓகே அண்ட் see the next one part of the term. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இனி எக்ஸாம்பிள் 1.5ல பார்த்தீங்கன்னாக்கா find a next one கொஸ்டினில் பாருங்கள்
find a matrix A. இப்போ A adjoint of A ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதில் இருந்து ஏவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவை எப்படி கண்டுபிடிக்கிறது, மேட்ரிக்ஸ் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் த adjoint of A. கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு, அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம் மாடுலஸ் ஆஃப் adjoint of A. கொடுத்துக்கிற adjoint of A மேட்ரிக்ஸை நான் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டேக் த மாடுலஸ். மாடுலஸோட எக்ஸ்பான்ஷன் எப்பயுமே ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்னோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். 7 7 minus 7 and next one minus 1 11 7 next one 11 5 7 இருக்கா. இனி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா that is equal to 7 into 11 into 7 77 minus 5 7s are 35. இது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் என்ட்ரி எடுக்கும்போது நெகட்டிவ் வரும். இங்கே என்ன நம்பர் இருக்குது, 7 இருக்குது, minus 7 into next one பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோ அண்ட் காலம்ஸ் வில் பி எலிமினேட். minus 1 into 7 பார்த்தீங்கன்னா minus 7 and negative in terms of minus 77. ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் பாசிட்டிவ், ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ் இருக்குன்றதுனால minus 7 into இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். minus 5 11 11s are minus 121. அப்போ therefore that is equivalence to என்ன வருது எனக்கு 1764ன்றது சிம்பிளிஃபை பண்ணால் then we will get the result. அப்போ it is a greater than 0. அப்போ therefore that is பாசிட்டிவ் வேல்யூஸில் கிடச்சிருக்கும் போது so we get the adjoint of கண்டுபிடிச்சாச்சு. இப்போ what about the A find out பண்ணுறதுக்கு using the formula, it is a very important formulasல நம்ம சொன்னோம். அந்த formulasல then will be substitute. அப்போ what about it in terms of A equal to plus or minus 1 by root of modulus of adjoint of A into adjoint of A. அப்போ adjoint of A நாக்கா கொடுத்துக்கிற adjoint மேட்ரிக்ஸுக்கு adjoint எடுக்க போகிறீங்க. அப்படி எப்படி adjoint எடுக்கலாம், இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸை நான் எடுக்கிறேன்னா இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் விட்டுடுவேன், இந்த 2x2 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறது. அது ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பயுமே பாசிட்டிவ்ன்றது மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் செகண்டரி என்ட்ரிஸ் எடுக்கும்போது இந்த 2 ரோஸ் அண்ட் காலம்ஸை விட்டுடலாம், ரிமைனிங் இருக்கிற 2x2 மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணுறது நெகட்டிவோட. அண்ட் தேர்ட் ஒன் என்ட்ரி அந்த நம்பர்ஸ் எடுத்துக்க தேவையில்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், தட் இஸ் will be using the condition positive negative positive negative positive negative and positive negative positive. இதுதான் ஆர்டர். அந்த ஆர்டரில் adjoint எழுதுவது. அப்போ அந்த ஆர்டரில் adjoint எழுதும்போது then will be find out the resultant terms of take the transpose. அப்போ therefore then will be root of the values will get that 42. அப்போ root transpose பண்ணி எழுதும்போது 42 உள்ள டிவைட் பண்ணும்போதுனா ஒரு எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஆர்டரில் கிடைக்குது. இதுதான் A matrix. Are you understood? It is clear. And also next one sums will be also very important part. என்ன நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா கொஷினில் adjoint of A கொடுத்துட்டு A இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம A கண்டுபிடிச்சோம், அதே ஆர்டரில் இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம், A இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we compute the term, அதில் கொடுத்துக்கிற adjoint மேட்ரிக்ஸை மாடலஸ் எடுக்கிறோம், that is 9 வருது. அப்போ A இன்வர்ஸோடைய ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of modulus of adjoint of A into adjoint of A. அப்போ இதுக்கு அப்படியே டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணி then will be find out the result. புரியுதா? It is a very important question also. ஓகேவா? and also very 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 important part of the terms in a 2 markல கேட்கக்கூடிய question, if A is a symmetric prove that adjoint of A is also symmetric. adjoint of A வேணான்னு சொல்லணும், also symmetric சொல்லணும். suppose A is a symmetric then A transpose is equal to A. and also by the theorem 1.94th conditions we get the resultant adjoint of A transpose equal to adjoint of A the whole transpose. அப்போ adjoint of A equal to adjoint of A the whole transpose. அப்போ adjoint of A is a symmetric சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகே. A equal to A transpose prove பண்ணுறதுக்கு then will be find out the result. okay, this is the easiest part of the term, very important one. and also another one theorems also given கொடுத்துருக்காங்க 1.10. what about 1.10 in terms of if A and B are any two non-singular square matrices of order n, then adjoint of AB equivalents to adjoint of B into adjoint of A. இந்த ஆர்டரில் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, by replacing A by AB. A இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா AB in terms of ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். AB இருக்கிற இடத்துல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ adjoint of A equal to modulus of A into A inverse. அப்போ adjoint of AB equal to modulus of AB into AB the whole inverse. அப்போ in terms of take the modulus of the terms, modulus of B into B inverse. அப்போ in terms of then will be find out the result adjoint of B into adjoint of A ன்னு சொல்லிக்கலாம். okay, it is clear about. and also see the next one example sums for 1.8. very
verify the property A transpose the whole inverse equal to A inverse the whole transpose with A equal to இங்க 2 cross 2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ what about will be considered first modulus கண்டுபிடிக்கலாம். 14 minus 9 is equal to 5 கிடைக்குது. A inverse எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க டைரெக்டாக adjoint of A கண்டுபிடிக்கலையே. adjoint of A எப்படி கண்டுபிடிக்கலாம் 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து டைரெக்டாக சொல்லியிருக்கேன். what about in terms of first diagonal then will be interchange 7 2 and second diagonal வந்து என்ன பண்ணா sign will be changed minus 1 minus 9. அப்போ therefore then will be adjoint of A. அப்போ A inverse உடைய formula is equal to 1 by modulus of A into adjoint of A. அப்போ therefore then will be using the condition 1 by 5 into adjoint of A என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 7 minus 9 minus 1 2 then will be substitute 1 by 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிங்க இது A inverse கண்டுபிடிச்சா. இப்போ A inverse transpose அதை அப்படியே transpose பண்ணிட்டு 1 by 5 எடுத்தாக்கா both are in terms of then will be find out the result. அப்போ verify the property என்ன பண்ணலாம் another one condition A transpose பண்ணிட்டு again same as also then will be LHS equal to RHS ன்றதை verify பண்ணிக்கலாம். ஓகேவா? it is clear about next இது ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தது தான். இப்போ இங்கே என்ன பண்ணிடுறோம்னா இன்வர்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு வச்சு பார்த்துருப்பீங்க 10th-லையும் 11th-லையும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவலன்ஸ் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ்ன்ற போது பார்த்தீங்கன்னாக்கா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். முதல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் அபவுட் ஏபி த ஹோல் இன்வர்ஸோடைய ஃபார்முலா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவலன்ஸ் டு 1 by modulus of AB into adjoint of AB. இதுதான் உங்களுக்கு AB the whole inverse உடைய ஃபார்முலா. அப்போ B inverse உடைய ஃபார்முலா என்ன தெரியும்? அப்போ B inverse equal to 1 by modulus of B into adjoint of B. Okay, and A inverse நாக்கா that is 1 by modulus of A into adjoint of A. இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாஸ் தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இதாயத்தை முதல்ல மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க, அதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறாங்க. அட்ஜாயின் கண்டுபிடிச்சிட்டு தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ஏபி த ஹோல் இன்வர்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம் LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் வெரிஃபை த ரிசல்ட். ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட் புரியுதா? அண்ட் see the next one example 1.10. என்ன 1.10ல கொடுத்துருக்காங்க? If A equal to 4 3 2 5 find x and y such that x யும் y யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒய் I2 equal to 0 2. அது தட் இஸ் மீன் ஃபார் இன் நல் மேட்ரிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் ஆல்சோ என்னது பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்வர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் அபவுட் வில் பி ஃபர்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏன்னா இது கண்டிஷன் கொடுத்தனால ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஏ ஸ்கொயர் ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன் ஏ ஃபர்ஸ்ட் ரோ and first column and first row second column will be multiply and addition, that is simplify the we get the matrix. Okay, a square கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் in terms of a அந்த ஈக்குவேஷன்ஸில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 22 27 18 31 x 4 3 2 5 ஏன்னா ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு ப்ளஸ் ஒய் இன்ட்டு in terms of identity matrix 1 0 0 1 null matrix பார்த்தீங்கன்னா 0 0 0 0 அதை எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், அடிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அடிஷன் பண்ணி ஈக்குவல் பண்ண போகிறோம். இது ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இப்போ ஈக்குவேஷனாக மாறினோடனே தென் வில் பி சால்விங் மெத்தடில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வேல்யூஸ் கிடைக்குது, -9 அண்டு ஒய் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அண்டு ஒய்க்கு அனதர் ஒன் வேல்யூ. எக்ஸுக்கு -9 அண்டு ஒய்க்கு வந்து 14 கிடைக்குது. தென் வி கெட் த டேர்ம் இன் ஈக்குவேஷன்ஸ் சொல்லிட்டு இப்போ போஸ்ட் மல்டிப்ளைங் this equation by A inverse. அப்போ நான் போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்படி போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறேன் in terms of given equations-ல A inverse-ஆல் நான் மல்டிப்ளை பண்ணும்போது போஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது நான் எனக்கு இந்த இடத்துல A ஸ்கொயர்ன்றதுல இந்த ஆர்டரில் வரும். அதாவது தட் இஸ் மீன் ஃபார் A ஸ்கொயர் minus 9A plus 14 I2 equal to 0 2 இருக்கா. இதை நான் போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஏ இன்வர்ஸ் ஓகே மைனஸ் 9 இன்ட்டு 9A இன்ட்டு ஏ இன்வர்ஸ், அதே போல் ப்ளஸ் 14 I2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 கிடையாது, மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், அதனால் 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதே போல் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். இப்போ எப்படி நான் சொல்லலாம் பாருங்கள். What about we get the term?
in terms of a, in terms of same, therefore a power 1 that is equivalent to a, அதாவது a minus a inverse equal to 9i2 ஐடென்டிட்டி கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிட்டி கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும், ப்ளஸ் 14 a inverse equal to 0. ஓகே, இப்போ எனக்கு ஏன்னு இருக்குது இந்த ஆர்டரில். இப்போ எனக்கு ஏ இன்வர்ஸை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னாக்கா இங்கே இருக்கிற டேர்ம்ஸை வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அண்ணாட எடுத்துகிட்டு போகணும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 14 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் என்னென்ன வந்துச்சுனாக்கா மைனஸ், இங்கே மைனஸ் என்னென்ன வந்துச்சுன்னா ப்ளஸ், அப்போ 9i2 மைனஸ் ஏ. அடுத்தது ஏ இன்வர்ஸ் எனக்கு தேவைனாக்கா என்ன சொல்லலாம், 1/14 இன்ட்டு 9i2 மைனஸ் ஏ. இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஆர்டரில் ஏ இன்வர்ஸ். அதுக்கப்புறம் எடுத்து போய் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஏ மேட்ரிக்ஸும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு இன்வர்ஸ் டேரெக்டாகவே கிடச்சிடும். ஓகேவா, then will be find out the result. Okay, are you understood the questions for? ஓகே, இப்போ இதை பார்த்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்த டாபிக் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்வர்ஸஸை பற்றி எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் அபவுட் இன் ஏ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிசஸ் டு த ஜாமெண்ட்ரி ஓரியன்டாக எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக அப்ளை பண்ணுறது, அதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை இப்போ பார்க்கலாம். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். அதில் என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, a square matrix A is called orthogonal. ये geometric oriented சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா it is a very important definition. A square matrix A is called a orthogonal if A transpose equal to A transpose A equal to I. இதுதான் அதனுடைய ஆர்த்தோகனல் சொல்கிறது. இப்போ ஆர்த்தோகனல்னாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஏ ஆர்த்தோகனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் அண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும், ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலன்ஸ்ன்ற கண்டிஷன் எடுத்தாலும் ஏ இஸ் ஆர்த்தோகனல்ன்றத கண்டிஷனில் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, and see the example sums part. It is a very important question. It is sometimes 3 markling கேட்பாங்க, 2 markling கேட்பாங்க. ஓகே, இது 3 mark type question தான் இது. Prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. proof பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ let A equal to cos theta minus sin theta cos theta, then A transpose equal to, what about A transpose, rows எல்லாமே காலமாகவும் காலம் ரோஸாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி ரைட் பண்ணது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் A transpose. அப்போ எப்படி A transpose, இது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி, ரோஸ் அண்ட் காலம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது இது ஆல்ரெடி நீங்கள் 10th பார்த்த சம்ஸ் தான் அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியில் கிடைக்கும். அதே போல் நீங்கள் 11th இந்த மாதிரி மாடலில் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதே சேம் as ஆல்சோ. அப்போ 1001 ஈக்குவல் டு I2 ஐடென்டிட்டி கிடைக்குது. அப்போ ஐடென்டிட்டி கிடைச்சுன்னா தட் இஸ் A transpose into A ஈக்குவல் டு ஆல்சோ ஐடென்டிட்டி தான் கிடைக்கும். அப்போ போத் ஆர் ஈக்குவல் போது A இஸ் என்னன்னு சொல்லிடலாம், ஆர்த்தோகோனல்னு சொல்லிக்கலாம். ஓகே, இட் இஸ் ஏ கிளியர் அபவுட். அண்ட் see the next one சம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூஸ் இஸ் மிஸ்ஸிங், அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஏ இன்வர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் ABC அதை கண்டுபிடிக்கணும். அதே போல் அவங்களே சொல்லிட்டாங்க இட் இஸ் அன் ஆர்த்தோகோனல் கண்டிஷன் கொடுத்ததுனால தென் வில் பி யூஸிங் த கண்டிஷன் A transpose equal to A transpose A equal to I3. So we have first will be calculate அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்து then will be using the term A transpose. ஓகே, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. இங்கே I3னாக்கா ஆர்டர் 3ன்னும் போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நான் 3x3 மேட்ரிக்ஸில் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ போத் ஆர் ஈக்குவல் போது LHS ஈக்குவல் டு RHS. அப்போ வாட் அபவுட் த வேல்யூஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ சியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, A ஈக்குவல் டு 2 B ஈக்குவல் டு -3 அண்ட் C ஈக்குவல் டு 6ன்னு சொல்லலாம். அப்போ ஸோ வி கெட் த டேர்ம் A ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ், அதுக்கு இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த வேல்யூ. ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட். புரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த நான் ஆல் த எக்ஸாம்பிள் சம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இனிய ஆர்டரில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் ஆல்ரெடி 1 2 3 4 5 சம்ஸ் வில் பி ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் வில் பி ஹோம்ஒர்க் சம்ஸ். Next 5 sums will be homework question. You will be complete in your exercise. All the sums will be exercise la next 5 sums. 6 to 10. Okay, you will be complete in your exercise 1.1 homework questions. Okay.
எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி நோட்டில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. வில் பி சி த நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.